காட்டு நடுவில் அமைதியாக ஓடும் இந்த நதி மேல பார்க்க சாந்தமா தெரிந்தாலும் இதுக்குள்ள ஒளிந்திருக்கும் ஆபத்தை யாரும் சுலபமா உணரமாட்டாங்க. அந்த நொடியில் தண்ணீரை கிழித்துக்கொண்டு ஒரு முதலை மேலே வந்தது. முதலை மென்மையான குரலில், "அண்ணா, ரொம்ப நேரமா நீங்க அந்த கரைக்கு போக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். என் முதுகில் ஏறிக்கோங்க. நான் உங்களை ஈஸியா அந்த கரைக்கு கொண்டு சேர்க்கிறேன். சந்தோஷமா வாருங்கள். நம்ம எல்லாரும் காட்டுல வாழுறோம். நாம் நண்பர்களா சந்தோஷமா வாழலாம். தைரியமா இருங்க." முதலில் குரங்கு சற்றே தயங்கியது. ஆனா அந்த இனிமையான வார்த்தைகள் அதன் மனசை மயக்கியது. முதலையின் முதுகில் ஏறியது. நதி நடுவே பாதி தூரம் சென்றதும் அந்த இனிமை குரல் மாறத் தொடங்கியது. முதலை கரகரக்கும் குரலில், "ஹேய் குரங்கே, உன்னை நான் சாப்பிடப் போகிறேன். எனக்கு குரங்கு சாப்பிட்டு ரொம்ப நாட்களாகிவிட்டது. இன்னைக்கு நீ எனக்கு வசதியா கிடைச்சிட்ட." குரங்கின் உயிர் உதட்டில், ஆனா அதன் புத்தி மட்டும் முழுசா விழித்திருந்தது. குரங்கு அமைதியாக, "அடடா, நீ இப்ப சாப்பிட்டா உனக்கு முழு சந்தோஷம் கிடைக்காது." "என்ன சொல்ற?" "என் உடம்புல ரொம்ப முக்கியமான பகுதி என் இதயம்தான். ஆனா அந்த இதயத்தை நான் என்னோட உடம்புல வைக்கல." "இதயம் பாறையிலையா?" "ஆமா, அங்கதான் ரொம்ப சுவையாயிருக்கும். நீ என்னை அங்க கொண்டு போனா நான் உனக்காக அந்த இதயத்தை எடுத்துத் தரவேன். நீ சந்தோஷமா சாப்பிடலாம்." பசியால் புத்தி மங்கிய முதலை திரும்பி கரை நோக்கி நீந்தியது. அந்த ஒரு நொடியில் குரங்கு தாவி கரையில் உள்ள மரத்தின் உச்சியில் ஏறிவிட்டது. குரங்கு சிரித்துக்கொண்டு, "ஹேய் முதலே, இதயம் உடம்புக்குள்ளதான் இருக்கும். ஆனா சுயபுத்தியை இழந்தவனுக்கு உண்மையும் பொய்யும் புரியாது." முதலை கோபத்தில் கர்ஜித்தது. ஆனா தாமதமாகிவிட்டது. அறிவுரை: அழகான வார்த்தைகளில் ஏமாற்றம் ஒளிந்திருக்கும். பலத்தால் அல்ல, புத்தியால்தான் உயிர் காப்பாற்ற முடியும். நினைவில் வை, அமைதியான முகம் கொண்ட ஆபத்தை புத்திசாலித்தனம்தான் வெல்வது.